வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.5 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், fill in the blanks. First question, the difference between the smallest natural number and the smallest whole number is. Here natural number. Natural number is starting from 1. That is 1, 2, 3, etc. up to infinity. Here next the whole number W is 0, 1, 2, 3, etc. 1, 2, 3, etc. up to infinity. Here, which one is the smallest natural number? Smallest natural number is 1. And the smallest whole number is 0. The question is, difference between the smallest natural number and the smallest whole number. Difference na enadhu? Subtract pannum. That is 1 minus 0. That is equal to 1. So answer is 1. Next question. 17 multiplied by dash is equal to 34 multiplied by 17. 17 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த 34 into 17 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். அதில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது 2 நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸில் எடுத்துட்டோன்னா a cross b is equal to b cross a. இங்கே 17 cross that number is equal to 34 into 7. இந்த ரெண்டு நம்பர்லையும் இங்கே இல்லாத நம்பரை எழுதுறீங்க. So 17 into 34 is equal to 34 into 7. Here we use the property, commutative property of whole numbers over multiplication. Commutativity of multiplication. Third question, when dash is added to a number, it remains the same. ஒரு நம்பரோட எந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதே நம்பர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஹியர் ஆட் பண்ணும்போது, ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். ஸோ a plus 0 equal to a, அதாவது எந்த ஒரு ஹோல் நம்பர் கூடயும் 0வை ஆட் பண்ணிங்கன்னா அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் 0. when 0 is added to a number, it remains the same. Okay, next fourth one, division by dash is not defined. ஒரு நம்பரை எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் அந்த நம்பர் வந்து not defined கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துருக்கேன். a divided by 0 is not defined. Not defined. So division by 0 is not defined. Okay, next multiplication by dash leaves a number unchanged. எந்த ஒரு நம்பர் கூடயும் ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் தான் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 1. எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பரோட 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே நம்பர் சேஞ்ச் ஆகாமல் கிடைக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் பை 1 leaves a number unchanged. Second one, say true or false. First one, 0 is the identity for multiplication of whole numbers. மல்டிப்ளிகேஷனில் 0 வந்து ஐடென்டிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு நம்பர் எடுத்துப்போம். இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட 0வை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 கிடச்சிரும். ஐடென்டிட்டினா என்னதுன்னா அந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் கிடைக்கிறது தான் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். இங்கே 0 இஸ் த ஐடென்டிட்டி. நமக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1ங்கிறது தெரியும். இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். Sum of two whole numbers is always less than their product. Sum of two whole numbers is always less than their ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் 2 ஹோல் நம்பர் எடுப்போம். எக்ஸாம்பிள் 3 and 0 எடுத்துப்போமா? 0 ஹோல் நம்பர் தானே. ஸோ இதோட சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 + 0 that is equal to 3. இதுக்கு ப்ராடக்ட் எடுத்து பாருங்கள். 3 into 0 that is equal to 0. ஓகே, ஆட் பண்ணும்போது 3 கிடைக்குது, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 கிடைக்குது. இதில் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் இஸ் லெஸ் தென்
this addition value. Okay, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, sum of two whole numbers is always less than, எப்போவுமே ப்ராடக்டை விட கம்மியாக தான் லெஸ்ஸாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேயே நமக்கு தெரிஞ்சிடுச்சு this statement is false. Next, both addition and multiplication are associative for whole numbers. First property பார்த்துருக்குறோம். Second one, associativity of addition and multiplication. இது இந்த ரெண்டுமே true for whole numbers. So this is true. Next, fourth one, both addition and multiplication are commutative for whole numbers. This is also true. ஏன்னா additionல a plus b equal to b plus a கிடைக்கும். multiplication எடுத்துக்கிட்டிங்கன்னா a multiplied by b equal to b multiplied by a. ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலோ அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. So this is true. Fifth one, multiplication is distributive over addition for whole numbers. This is true. This is the third property. Distributivity of multiplication over addition and subtractions are true in whole numbers. So this is true. Okay. Third question. Name the property being illustrated in each of the cases given below. இங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சம்லையும் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்கிறத செக் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 75 + 34 is equal to 34 + 75. ரெண்டு நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. திஸ் இஸ் commutativity of addition. Okay, addition la kuduthiranga. This property is commutativity of addition. Next question. Here 12 multiplied by 4 multiplied by 8, that is equal to 12 into 4 into 8 னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 நம்பர்ஸ் வந்து நம்ம அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ தீஸ் 3 நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க, ஆர்டரை மாற்றி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, சேம் வேல்யூ கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி associativity of multiplication. Okay, next 50 plus 0 is equal to 50. இங்கே எந்த ஒரு நம்பரோட ஜீரோவை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கிது. இது என்னது, அடிட்டிவ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 0. ஸோ திஸ் இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி. additive identity. Next one, 50 into 1 is equal to 50. எந்த ஒரு நம்பர் கூட ஒன்று மல்டிப்ளை பண்ணோன்னா அதே நம்பர் கிடைக்கிறோம். that is multiplicative identity. This one, this property is multiplicative identity. Next, 50 into 42, that is equal to 50 into 40 plus 50 into 2 எழுதியிருக்காங்க. அதாவது இது எப்படி இந்த ஃபார்மில் எழுதிப்போம், 50 into 42ங்கிறது என்ன எழுதலாம், 40 plus 2, that is written as 50 into 40 plus 50 into 2. இந்த ஃபார்மில் எழுதியிருக்காங்க. இது நம்மள டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷனுங்கிறத ப்ராப்பர்ட்டியை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அவ்வளோத்தையும் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத கரெக்டாக எழுத முடியும். ஹியர் distributive property of distributivity of multiplication over addition. Next question, use the properties of whole numbers and
simplify. Whole numbers-ஓட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற சம்ஸை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. Here question, first question 50 into 102. இது எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோன்னா distributivity of multiplication over addition. That is, இதை எப்படி எழுதலாம்? 50 into 102. This can be written as இந்த 15ங்கிறது அப்படி இருக்கட்டும் into 102வை எப்படி எழுதலாம்? ப்ளஸ் அடிஷனில் எழுதுகிறோம். ஸோ 100 + 2ன்னு எழுதிக்கலாம். இனி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா a cross b plus c equal to a cross b plus a cross c. That is 50 into 100 plus this 50 into 2. Okay, so this is 50 into 100, that is 50, this 2 zeros, that is 5000, plus here 50 into 2 is 5 2s are 10, 0, 100. So 5100. Answer is 5100. Second question, 500 into 689 minus 500 into 89. Properties of whole numbers யூஸ் பண்ணி இது simplify பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா distributivity of multiplication over subtraction. அந்த ப்ராப்பர்ட்டி என்ன? a into b minus a is equal to a into b minus a into c. ஓகேயா? இதில் இந்த போர்ஷன் கொடுத்துருக்குறது சம்மில் நம்ம இதுக்கு மாற்றிட்டு ஈஸியாக செய்திடலாம். இங்கே கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஏ பி சியோட வேல்யூஸ் என்னென்னு பாருங்கள். ஏக்கு 500 இருக்குது, பிக்கு 689, சிக்கு 89 இருக்குது. ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணோன்னா தட் இஸ் 500 into 689 minus 500 into 89, that is equal to, இதில் போட்டு பாருங்கள், ஏயோட வேல்யூ 500 into b is 689 minus c is 89. Okay, that is equal to 500 into 689 minus 89, that is 600. Now we can multiply easily. 5 6 are 30. Here 2 zeros, here 2 zeros. Answer is 3 lakh. So the simplification, the simplified value is 3 lakh. Here the next question is 4 into 132 into 25. இது எந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம்? அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இது 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோர் தென் 2 நம்பர்ஸ் வந்தாலே அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிப்ளிகேஷனில். அதாவது எந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணாலும் அதோட வேல்யூ மாறாது. ஓகேயா? இப்போது இதை நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா தட் இஸ் 4 into 132 into 25ன்னு இருக்குது. இது ஈஸியாக எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இந்த 4 கூட இந்த 25 மல்டிப்ளை பண்ணுறோம். 25 4s are 100. ஈஸியாக மல்டிப்ளை பண்ணி விடலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஆர்டரை இந்த மாதிரி எழுதிக்கிடுறோம். 4 into 25 plus 132, that is equal to 4 25s are 100. Sorry, here multiplication into 132. That is 100 மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணுவோம்? அந்த நம்பர் எழுதி அது கூட 2 ஜீரோஸை ஆட் பண்ணால் போகும். ஸோ ஆன்சர் இஸ் 13,200. ஓகேயா? இந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம ஒவ்வொரு இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம ஹோல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுறோம். பொதுவாகவே ஹோல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணணுன்னா எந்த ஒரு சம்மையும் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்ம வந்து அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறோம். அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகேயா? இங்கே இந்த 4ஐயும் 25ஐயும் ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுறோம். ஆர்டர் மாற்றி எழுதியிருக்கிறோம். அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஹோல் நம்பரில் இந்த அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் வந்து ட்ரூ. ஸோ இந்த இதை அப்ளை பண்ணும்போது 4 into 25 into 132, 4 25s are 100, 132 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13,200. ஈஸியாக. ஃபோர்த் ஒன் 196 plus 34 plus 104.
இந்த நம்பரை அசோசியேட்டிவிட்டியும் யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா இந்த 196ஐயும் 104ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 300 வச்சிடும். ஆட் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். தட் இஸ் 196 + 104 ப்ளஸ் இந்த 34. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா 196 + 104 இஸ் 300 ப்ளஸ் திஸ் 34. 300 + 34 334. So answer is 334. Objective type questions. Fifth question. 53 + 49 into 0 is. நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். எந்த ஒரு நம்பரையும் 0வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 தான் கிடைக்கும். ஸோ here the option B is the answer. B 0 is the answer. Here 53 + 49 into 0. இந்த நம்பரை நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பராக கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் A இன்ட்டு 0. எந்த ஒரு நம்பரையும் 0வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0. ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B. தட் இஸ் 0. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். 59/1 இஸ். எந்த ஒரு நம்பரையும் 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 59/1 is equal to 59. That is option D. Yes, 59. எந்த ஒரு நம்பரையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். 1ஆல் டிவைட் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 59 divided by 1 is 59. Here, second question, the option D, 59 is the answer. Next, seventh one, the product of a non-zero whole number and its successor is always. ஒரு ஹோல் நம்பரில் நான்-ஜீரோ ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 0 தவிர மீதி எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, அதையும் ஒரு நம்பரையும் அதோட சக்ஸஸர், அதாவது அதோட அடுத்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 2-3 நம்பர்ஸ் எடுத்து செய்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. நான்-ஜீரோ ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான்-ஜீரோ ஹோல் நம்பருங்கும்போது இப்போது 2 எடுத்துப்போமா. 2 இதோட நெக்ஸ்ட் நம்பர் சக்ஸஸர் இஸ் 3. மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 6. ஓகே, நெக்ஸ்ட்டு 10 எடுப்போமா. 10 இன்டூ இதோட நெக்ஸ்ட் நம்பர் 11. 10 11s are 110. வேறு எது எடுக்கலாம்? இப்போது ரெண்டுமே ஈவன் நம்பராக எடுத்திருக்கோம். ஒரு ஆட் நம்பர் எடுத்து பார்க்கலாமா. 7 எடுப்போம். 7 அதோட சக்ஸஸர், தட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 8. 7 8s are 56. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு நம்பரையும் எடுத்து அதோட சக்ஸஸரையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் 6 கிடைக்குது, 0 110 56. ஆல் த மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் வேல்யூஸ் ஆர் ஈவன் நம்பர்ஸ்னு கிடைக்குது. ஓகேயா. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஈவன் நம்பர். Here is the option A. Option A, an even number. Product of a non-zero whole number and its successor is always an even number. Question. The whole number that does not have a predecessor is. Whole numbers-ல எந்த நம்பருக்கு predecessor இல்லைன்னு கேட்டிருக்காங்க. Whole number எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0. Whole number is starting from whole number, that is whole number is starting from 0 1 2 up to infinity. ஓகே, இதில் ஒன்னோட ப்ரெடிசஸர் இருக்குது, 0 2க்கு ப்ரெடிசஸர் 1 அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் எந்த நம்பருக்கு ப்ரெடிசஸர் இல்லை? 0க்கு. ஸோ ஹியர் ஆப்ஷன் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஹோல் நம்பர் தட் டஸ் நாட் ஹாவ் அ ப்ரெடிசஸர் இஸ் ஆப்ஷன் பி 0. Which of the following expressions is not 0ன்னு கேட்டிருக்காங்க. இதில் எந்த எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ 0 இல்லை? இப்போ பார்ப்போம். 0 into 0 0. 0 plus 0 0. 2 divided by 0ன்னு கொடுத்துருக்கு. 2 divided by 0, this is not defined. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 0/2. 0 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். ஹியர் this one is not defined. So which of the following expressions is not 0 ங்கும்போது answer C, 2/0. Next question, 10th question. Which of the following is not true? இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒன்று மட்டும் சரியில்லை, அது எதுங்கிறத கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக செக் பண்ணிக்கலாம்.
இங்கே 4237 ப்ளஸ் 5498 இந்த ப்ராக்கெட்டில் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 3439. இது என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்கள், a ப்ளஸ் b ப்ளஸ் c that is equal to a ப்ளஸ் b ப்ளஸ் c that is associativity of additionல இருக்குது. இது ஆர்டரை தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேல்யூ மாறாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் எடுத்து பார்ப்போம். திஸ் இஸ் a cross b cross c that is equal to a cross b cross c. இது என்னது, associativity of multiplication. ஆர்டரை தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை வேல்யூ ப்ராடக்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆல்சோ a true statement. டி பாருங்கள், இது எந்த ஃபார்மில் இருக்குது, எந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். இது என்ன, a cross b plus c is equal to a cross b plus a cross c. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓ, இது ட்ரூ, இது ட்ரூ, இது ட்ரூ. இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஃபால்ஸு. ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, அடிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எடுத்துக்க முடியாது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. Okay, thank you.